மக்களவை குழு தலைவராக டி.ஆர். பாலு நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக எம்பி கனிமொழி நியமிக்கப்பட்டுள்ளார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம். திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவராக திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல திமுகவின் மக்களவை குழு தலைவராக திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு எம்பி நியமிக்கப்பட்டிருக்கிறார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும், தமிழகம் புதுச்சேரியை சேர்த்து 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தது. திமுக போட்டியிட்ட 21 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதன் மூலம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு 21 எம்பிக்கள் இப்போது டெல்லி செல்ல இருக்கிறார்கள். இந்த 21 எம்பிக்கள் உடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருந்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் டெல்லியில் நாடாளுமன்ற குழு தலைவராக யாரை தேர்வு செய்வது போன்றது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட்டது. அந்த வகையில் இப்போது திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி தேர்வாகியிருக்கிறார். அதாவது மக்களவை, மாநிலங்களவை என்ற 2 அவைகளுக்கும் கனிமொழி குழு தலைவராக தேர்வாகியிருக்கிறார். மக்களவை குழு தலைவராக டி.ஆர். பாலுவும், மக்களவை குழுவின் துணைத் தலைவராக தயாநிதி மாறனும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மக்களவை கொறடாவாக ராசா எம்பி நியமிக்கப்பட்டிருக்கிறார். மாநிலங்களவை என்று பார்க்கும்போது மாநிலங்களவை குழு தலைவராக திருச்சி சிவா எம்பியும், மாநிலங்களவை குழு துணைத் தலைவராக தோமுசா பேரவை பொதுச் செயலாளர் சண்முகம் எம்பியும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மாநிலங்களவை கொறடாவாக திமுக வழக்கறிஞர் வில்சன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மாநிலங்களவை மற்றும் மக்களவை பொருளாளராக திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். திமுக மாநிலங்களவை குழு துணைத் தலைவராக சண்முகம் நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல திமுக மாநிலங்களவை கொறடாவாக பி. வில்சன் நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக எம்பி கனிமொழி நியமிக்கப்பட்டுள்ளார். இரு அவைகளின் பொருளாளராக ஜெகத் ரட்சகன் நியமிக்கப்பட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.